மலையப்பட்டின்ற இந்த கிராமம் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற ரோட்டில் இருக்குது. கிள்ளுக்கோட்டைன்னு ஒரு ஊர் வரும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னாக்கா மலையப்பட்டி. இந்த கோவில் ரோடோட சைட்லேயே இருக்குது, அதாவது மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ கண்ணிறைந்த பெருமாள் கோவில். இங்கே மூலவர் ஸ்ரீ கண்ணிறைந்த பெருமாள், தாயார் ஸ்ரீ கமலவல்லி தாயார், உற்சவர் நம் பெருமாள். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் ஃபாலோ பண்ணுற தீர்த்தம் சுதர்சன புஷ்கரணி. இங்கே பெருமாள் திவாகர ரிஷிக்கு அனந்த பத்மநாபனாக காட்சி அளிக்கிறார். ஆதிசேஷன் மேலே சயன கோலத்தில் அவருக்கு காட்சி அளித்ததுனால இங்கே வந்து பெருமாளை நம்ம சேவிக்கிறோம். சுயம்பு பெருமாள் மூலவர். இங்கே இன்னொரு என்ன விசேஷம்னா, இங்கே நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் சயன கோலத்திலும் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். இங்கே வந்து பிரதான பெருமாள், அதாவது நடுவில் அந்த கோக்கே நடுவில் பார்க்கும்போது அனந்த பத்மநாபராக காட்சியளிக்கிறார். அந்த சன்னதிக்கு ரெண்டு பக்கமும், அதாவது பெருமாளோட அனந்த சயன பத்மநாபரோடைய இரண்டு பக்கமும் நம்ம நரசிம்மரை சேவிக்கிறோம். அயக்ரீவர், புண்டரீகாட்சர், வைகுந்தநாதர். எல்லா நிலையிலையும் பெருமாளை இங்கே சேவிப்பது தான் விசேஷம். இங்கே வந்து தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. ஸ்ரீ கமலவல்லி தாயாருக்கு கண் நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். அதனால்தான் இவருக்கு ஸ்ரீ கண் நிறைந்த பெருமாள்ன்ற திருநாமம். ரொம்ப அழகான கோவில். எல்லாரும் போய் சேவித்து பெருமாளோட அருளை பெறணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.